ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரனார், அதுக்கப்புறம் இலக்குவனார் பற்றியே பார்க்க போகிறோம். இதுவரையும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவங்க பார்த்தீங்கன்னா 1901 1980 அப்போ பிறந்தாங்க. 1980 இறந்தாங்க. ஓகேங்களா. அவங்களோட இறப்பு அவங்களோட நார்மல் அவங்களோட ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். பெயர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அவங்க 1901 பிறந்தாங்க. பிறந்த இடம் தமிழ்நாடு. இறப்பு பார்த்தீங்கன்னா 1980 மதுரையில் இறந்தாங்க. அவங்க என்னென்ன தொழில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அறிஞராகவும் மொழியியல் நிபுணர் கல்வியாளரை வேலை பார்த்திருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் அறியப்படும் சிறப்பு, அவங்களோட சிறப்பு பார்த்தீங்கன்னா மதுரை பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர். ஓகேங்களா. இவங்க தான் மதுரை பல்கலைக்கழகத்துல முதல் துணைவேந்தரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கல்வி எங்கெங்க படிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க சென்னை கோவிந்தர் இடைநிலைப்பள்ளி, இருநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, சிந்தாதிரப்பேட்டை பள்ளி ஆகியவற்றில் கல்வி படிச்சிருக்காங்க. 3 இடத்துல. அவங்க சென்னை கோவிந்தர் இடைநிலைப்பள்ளி படிச்சிருக்காங்க, இருநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, சிந்தாதிரிப்பேட்டை. ஓகேங்களா. அவங்களோட கல்லூரி பார்த்தீங்கன்னா பச்சையப்பன் கல்லூரி. எப்போ அப்படின்னா 1920ஆம் ஆண்டு பிஏ படிச்சிருக்காங்க. அவங்க சட்ட கல்லூரி லாவும் பண்ணியிருக்காங்க. இப்போனா 1922ஆம் ஆண்டு பிஎல் படிச்சிருக்காங்க. அப்புறம் 1923ஆம் ஆண்டு எம்ஏ பட்டம் படிச்சிருக்காங்க. அவங்க 1920 பிஏ, 1922 பிஎல், அப்புறம் 1923 எம்ஏ பட்டம். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வரலாறு, பொருளாதாரம் போன்ற துறைகளிலும் படித்தார். இவங்க இந்த ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்லையும் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ்லையும் படிச்சிருக்காங்க. அதுலேயும் அந்த துறையிலையும் அவங்க படிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அவங்க தமிழ் வித்வான், பிஓஎல் போன்ற தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தமிழ் வித்வான், பிஓஎல். ஓகேங்களா. அவங்க சைவ சித்தாந்தத்தை மலையடிகளிடம் கற்றார். இவங்க மறைமலையடிகளிடமிருந்து சைவ சித்தம். ஓகேங்களா. அது மறைமலை அடிகளிடம் கற்றிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தமிழ் மற்றும் மொழியியல் பணிகள். அவங்க எங்க தமிழுக்கான அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அப்புறம் மொழியியல் பணிகள், அதுக்கு இந்த ரெண்டுக்கும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க சென்னையில் தமிழ் சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சென்னையில் தமிழ் சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கால்டுவெல் நம்ம பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். திராவிட மொழிகளில் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் கால்டுவெல்ஸ் பற்றி, இல்லைங்களா. அவங்க கிட்ட ஒப்பினிலக்கத்தை கற்றிருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அடிச்சொற்கள் போன்ற மொழிகளையும் நூல்களையும் எழுதியிருக்காங்க. தமிழ் இலக்கத்தில் அயல்மொழி கூறுகள் அப்படின்றது தலைப்புல ஆராய்ச்சி நூலை வெளியிட்டிருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல திராவிட மொழியில் உயர்வு மையத்தின் இயக்குனராக பணியாற்றிருக்காங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல. ஓகேங்களா. துறையில பார்த்தீங்கன்னா 1965 முதல் துணைவேந்தர் இவங்க தாங்க. ஓகேங்களா. மதுரை பல்கலைக்கழகத்துல முதல் துணைவேந்தர். அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சிக்கு அவங்க கலை களஞ்சி பணிகள் அந்த பணிகள் பண்றதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பொது விருதுகள் நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு என்னென்ன விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இந்திய அரசால பத்மபூஷன் விருது, தமிழக அரசால கலைமாமணி. ஓகேங்களா. பத்மபூஷன், இந்திய அரசால பத்மபூஷன், தமிழக அரசால கலைமாமணி. சாகித்ய அகாடமியில அவங்க சிறப்பு உறுப்பினரா தகுதி பெற்றிருந்தாங்க. சாகித்ய அகாடமி விருது பெறல, அவங்க சிறப்பு உறுப்பினரா. ஓகேங்களா.
பிறந்தது எப்படி அப்படின்ற நூலுக்கு வந்து தமிழக அரசுல 1950 பரிசு பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் உறவு நிலைக்கலை இந்த நூலுக்கு வந்து தமிழ் எழுத்தார் சங்கத்தின் மூலமா பாராட்டு பெற்றிருக்காங்க. இப்போன்னு பார்த்தீங்கன்னா 1960. ஃபர்ஸ்ட் வந்து பத்மபூஷன் வந்து இந்திய அரசு, கலைமாமணி விருது வந்து தமிழக அரசு, சாகித்ய அகாடமியில் சிறப்பு உறுப்பினர் வந்து தகுதி பெற்றிருக்காங்க. பிறந்தது எப்படி அப்படின்றதுக்காக தமிழக அரசுலேருந்து 1952 வந்து பரிசு பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நூலுக்கு உறவுநிலை, தமிழ் உறவுநிலை கலை இந்த நூலுக்கு வந்து தமிழ் எழுத்தார் சங்கத்திலிருந்து 1960 பாராட்டு பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. ரெண்டு வந்து ஒன்று வந்து பாராட்டு, இன்னொன்று சிறப்பு உறுப்பினர். மூணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பரிசு பெற்றிருக்காங்க. ஒன்று வந்து பத்மபூஷன் விருது, கலைமாமணி விருது. இதுக்கு வந்து பரிசு அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெற்ற பட்டங்கள் என்னன்னு பார்க்கலாம். தர்மபுரம் மடம்ல பல்கலை செல்வர். ஓகேங்களா, அவங்கள வந்து பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். திருவண்ணாமலை மடம்ல பன்மொழி புலவர். மேலை சிவபுரி சன்மார்க்க சபையில பெருந்தமிழ் மணி. மதுரை பல்கலைக்கழகத்துல டிலிட். அதே மாதிரி இலங்கை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல டிலிட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அவங்களோட பெற்ற பட்டங்கள். இப்போ வந்து பல்கலை செல்வர் அப்படின்றது யாரு அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்மபுரம், திருவண்ணாமலை, மேலை சிவபுரி, மதுரை, இலங்கை அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரி அப்படின்றது வச்சுக்கோங்க. தருமபுரியிலேருந்து வரவங்க திருவண்ணாமலை. ஓகேங்களா. தருமபுரிக்கு வந்து திருவண்ணாமலைக்கு வந்து மேலை மருவத்தூர் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேல்மருவத்தூருக்கு வந்து மதுரையில் போய் மதுரையிலேருந்து அப்படி இலங்கைக்கு போகிறாங்க. அங்கே வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம். தருமபுரம் மடம், திருவண்ணாமலை மடம், வேலை சிவபுரி பல்கலைக்கழகம், இலங்கை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஓகேங்களா. தருமபுரம் மடம்ல பல்கலை செல்வா, திருவண்ணாமலை பன்மொழி புலவர், வேலை சிவபுரி அப்படி மேலல்வி சிவபுரி பெருந்தமிழ் மணி, மதுரை பல்கலைக்கழகம், இலங்கை. இந்த பல்கலைக்கழகம் அப்படின்ற வர இடத்துலலாம் டிலீட். ஓகேங்களா. மடம் அப்படின்ற வர இடத்துலலாம் செல்வர் புலவர். ஓகேங்களா. தர்மபுரம் வருதுங்களா, செல்வர் அப்படின்னு வச்சுக்கலாம். பன்மொழி புலவர். இங்க வந்து நம்ம வந்து பல்கலை செல்வர் அப்படின்றதுனால இங்க பன்மொழி புலவர், பெருந்தமிழ் மணி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவங்களோட முக்கிய பொறுப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து 1924, 1925, 1927, அப்புறம் 35, 36, 41 ஞாபகம் வச்சுக்கோங்க. 24, 25, 27, அப்புறம் 35, 36, 41. ஓகேங்களா. 1924 சென்னை ஆயிரத்தி 1924 சென்னை நகராண்மை கழக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கழக உறுப்பினர். ஓகேங்களா. 1925 சென்னையிலேயே அலுமினிய தொழிலர் சங்க தலைவர். நகராண்மை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஒரு நகரத்துக்கு வராங்க, நகராண்மை உறுப்பினர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நகரத்துல இருந்து ஒரு அலுமினிய தொழில் உறுப்பினர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள போறாங்க. 1924 ஒரு காங்கிரஸ் மகச்சபைக்கு போறாங்க. அதுல வந்து தொடர்படை தலைவராக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 கட்சிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து தேசிய ஆயுள் காப்பீட்டு கழக இயக்குனராக இருப்பாங்க. ஒரு இதை வந்து எப்படி சொல்லணும்னா, ஒருத்தர் வராங்க, அவங்க வந்து எங்க இருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு நகரத்துக்கு வராங்க. அங்கே இருந்து ஒரு தொழில், அலுமினிய தொழில், நார்மலாக ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிற மாதிரி அலுமினிய தொழிலாளர் சங்கத்துக்கு தலைவராக இருக்காங்க. அங்கே இருந்து ஒரு காங்கிரஸ் சபை, மகசபை எடுக்கிறாங்க. அதிலிருந்து தேசிய ஆயுள் காப்பீட்டு கழக இயக்குநராக இருப்பாங்க. அதுக்கு பாதாள சாக்கடை அமைக்க திட்டமிடுறாங்க. அதுக்கப்புறம் தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறை சென்றார். ஓகேங்களா. இதை நகரத்துக்கு வராங்க, ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க, ஒரு கட்சியில் சேர்றாங்க. அதுல இருந்து ஒரு காப்பீட்டு இயக்குனர், தேசிய ஆயுள் காப்பீட்டு கழக இயக்குனராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்லது பண்ணுறாங்க, பாதாள சாக்கடை அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்தியாகிரகத்தின் காரணமாக அவங்க இந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட். ஓகேங்களா. இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை ஞாபகம் வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தப்பாலாம் நினைக்காதீங்க. இது ஃபஸ்ட்டு 24 நகரத்துக்கு வராங்க. 25 ஒரு தொழிலர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க. 27 காங்கிரஸ்க்கு போகிறாங்க. 35 ஒரு இயக்குனராக வராங்க. அதுக்கப்புறம் சாக்கடை அமைக்க திட்டமிடுறாங்க. அப்போது திட்டமிடும் போது அவங்க என்ன ஆயிடுவாங்க, சத்தியாகிரக தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறை போகிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவங்களோட மொழிப்பணி மற்றும் ஆய்வு பணி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க தமிழ் புலமையில் பல்துறை அறிவும் திறனையும் கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர் அண்ணாமலை போன்ற பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறைகளின் தலைவராக விளங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியியல் உயராய்வு மையத்தில் இயக்குனராக வேலை செஞ்சுருக்காங்க. மதுரையில் 1965 புதுசாக தொடங்கியிருக்கிற பல்கலைக்கழகத்தில் இதை ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, முதல் துணைவேந்தராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அயல்மொழி கூறுகள் என்ற தலைப்பில் சிறந்த ஆராய்ச்சி நூலை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழக வளர்ச்சி கழகம் தொடங்கி அதில் கலைக்களஞ்சிய பணிகள் நிலவியலுக்கு உதவியிருக்காங்க. அவங்க சைவ சமய மடங்கள் பல இருந்தும் பல பட்டங்கள் குட்டி மகிழ்ந்தன. அவங்க இந்த சைவ சமய மடத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு சில பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. தர்மபுரம் மடம் நம்ம பார்த்தோம், பல்கலை செல்வர், திருவண்ணாமலை மடம் பன்மொழி புலவர், மேலே சிவபுரி சன்மார்க்க சபை, பெருந்தமிழ் மணி. ஓகேங்களா. இது நம்ம பார்த்தோம். மதுரை பல்கலைக்கழகம், இளைஞர் பல்கலைக்கழகம் டிலிட் பட்டம் வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம பார்த்தது. இந்திய அரசும் பத்மபூஷன், தமிழக அரசு கலைமாமணி, சாகித்ய அகாதமியில் இவங்க சிறப்பு உறுப்பினராக போயிருக்காங்க. பிறந்தது எப்படி அப்படின்றதுக்கு பரிசு கிடைச்சிருக்கு. தமிழ் உரைநடை கலை அப்படின்ற நூலுக்கு தமிழ் எழுத்தாளர் சங்கத்துல இருந்து அவங்களுக்கு பரிசு கிடைச்சிருக்கு. 1980 அவங்க இறந்து போறாங்க. ஓகேங்களா. இதுல சும்மா இது குறிப்பு தாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. இணையற்ற தமிழறிஞர், ஒளியியல் வல்லுனர், கல்வியாளர், பன்மொழி புலவர், பன்மொழி செல்வர் என போற்றப்பட்டார். அதுக்கப்புறம் தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகள் புலமை பெற்றவர். இதை நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா. இதுல பார்த்தீங்கன்னா முக்கிய நூல்கள் இருக்கும். உள்ளும் மகளிரும், அன்பு மொழி, மனதோத்துவ சாத்திரம், தமிழர் நினைத்துப்பார், உள்ளுவர் கண்ட நாடும் காமமும், சம்பந்தரும் சமணரும், கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர், காணல் வழி, சமண தமிழ் இலக்கிய வரலாறு, பாட்டிலி புரட்சி, நாடக காப்பியங்கள், தமிழும் பிற பண்பாடும், வாழும் கலை, மொழியியல், விளையாட்டுக்கள், உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு, அன்னத் நாடகம். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளும் மகளிரும் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா. உள்ளும் மகளிரும், மகள், உள்ளம் மகள். ஓகேங்களா. மகளுக்கு என்ன இருக்கும், முடி இருக்கும், அன்பு முடி. ஓகேங்களா. மனதோத்துவ சாத்திரம், அவங்க
அப்படி மனஸ் மனதத்துவம் அப்படின்னா மனசு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. மகளிருக்கு மனதத்துவம் தமிழர் நினைத்துப்பார். இங்க வந்தவங்க எல்லாரும் உள்ளுவர் கண்ட நாடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மகளுக்கு முடியிருக்கு மனதத்துவ சாத்திரம் பார்க்க போய் தமிழரை வந்து தேர்ந்தெடுக்கும் போது இங்க உள்ளுவர் கண்ட நாடு மக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. உள்ளுவர் கண்ட நாடு சம்பந்தரும் சமணரும். அவங்களுக்கு சம்பந்தம் பார்க்க வந்தவங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர். காணல் வழி போய் அவங்க சமணத்தமிழ் இலக்கியத்தை கற்று பாட்டிலே புரட்சி பண்ணி நாடக காப்பியங்களை பாடி தமிழ் பிற பண்பாடும் நான் தமிழன் என்று வாழும் மொழி உலக நாகரிகத்தை கற்று அன்னிதான் நாடகம் பெற்றார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி புரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல. இன்னொரு வாட்டி சொல்றேன். மகள் இருக்கா, மகளுக்கு முடி இருக்கு, மனதத்துவ சாத்திரம். சாத்திரம் அப்படின்றது நம்ம ஜோசியம் பார்க்குற மாதிரியும் வச்சுக்கோங்களேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு, யாரும் தப்பா நினைக்காதீங்க. மகளுக்கு முடி இருக்கு, மனதத்துவம் சாத்திரம் பார்க்குறாங்க. அதில் தமிழர் தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் உள்ளூர் கண்ட நாடு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. சம்பந்தரும் சமணரும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரை கேட்கும்போது அவங்க காணல் வழியா வந்து அவங்க சமணத்தமிழ் அப்படின்னு சொல்லி பாட்டிலே புரட்சி பண்ணி நாடக காப்பியங்கள் தமிழ் அப்படின்னு நிரூபிச்சு வாழும் கலை கற்று மொழியியல் விளையாட்டுகள் பண்ணி உலக நாகரிகத்தில் இருந்து அன்னிதான் நாடகம் பெற்றிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காணல் வரி. இது வந்து பார்த்தீங்கன்னா காணல் வரி ஒரு புது வகையான ஆராய்ச்சி நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக கொண்டு இயக்கி செல்வது. பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு மிக பழமையான தொகை நூல்கள் பாடல்களை பற்றி ஆராய்ந்து ஆழ்ந்து நுட்பங்களையும் நயன கருத்துக்களையும் விளக்கி நூல்கள் எழுதியவர்கள் ஒருவர் தீப்பு மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு முக்கிய குறிப்புகள் வந்து மேலே பார்த்தது தான், ஆனால் அதில் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா. இவங்க வந்து 8/1901 ஓகேங்களா. அப்போ சென்னையில் உள்ள சிந்தாதிரிப்பேட்டையில் பிறந்தார். ஓகேங்களா. அவங்க வந்து சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டையில் பிறந்திருக்காங்க. அவங்க வந்து புலமைக்க அறிஞர்களுள் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று போற்றப்பட்டவர். அவங்க இந்த சிலப்பதிகாரத்தை வந்து குடிமக்கள் காப்பியம் என்று அழைத்து அதன் சிறப்பை உலகறிய செய்தவர் இவர். ஓகேங்களா. அப்புறம் உங்களுக்கு என்னென்ன தெரியும்னா தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம் அண்ட் பிரெஞ்சு, ஜெர்மன். ஓகே. அப்புறம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தராக இருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கேட்பாங்க. காந்திய கொள்கையில ஈடுபாடு கொண்டவங்க இவங்க. அதனால அவங்க வந்து உப்பு சத்தியாகிரகத்திலும் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திலும் பங்கு பெற்றிருக்காங்க. இதனால அவங்க வந்து பெல்ட்ரேரி சிறையில் இருந்தபோது விநாயகராவ் என்பவர் அவங்க கிட்ட இருந்து ஹிந்தி கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக அது மட்டும் இல்லாமல் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்க வந்து மிக சிறந்த ஆய்வு நூல் வந்து தமிழ் மொழி வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ். இது வந்து மொழியியல் அறிஞர்களால் பெரிதும் மதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. காணல் வரி வந்து சிலப்பதிகாரத்துல ஒரு பகுதியை நுட்பமாக கொண்டு ஆராய்ந்து எழுதியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் சமய தலைவர்களும் இது ரெண்டும் மற்ற குறிப்பிடத்தக்க படைப்புகள் அப்படின்றாங்க. யான் கண்ட ஜப்பான் என்பது இவரது பயண இலக்கிய நூலாகும் அப்படின்னு சொல்றாங்க. சிகாகோ பல்கலைக்கழகத்துல வந்து தமிழ் பேராசிரியராக பணியாற்றிருக்காங்க. அப்புறம் இவருக்கு வந்து இந்தியா வந்து பத்மபூஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து இவருக்கு கலைமாமணி கொடுத்துருக்கு. குலாவதி பன்மொழி புலவர் போன்ற பட்டங்கள் இவருக்கு வழங்கப்பட்ட. திருவி கல்யாண சுந்தரனார் வந்து இவரை வந்து மீனாட்சி சுந்தரன் ஒரு அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனாட்சி அறிவுக்கடல் யார் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். இவங்களும் சுந்தரனார், இவங்க கல்யாண சுந்தரனார், இவங்க மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா. தமிழ் பல்கலைக்கழகத்துல எங்கெங்க தஞ்சாவூர்ல வந்து இவரது நினைவாக ஒரு கட்டடம் இருக்கு அவரோட பெயர்ல. இவங்க வந்து 20ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த தமிழ் ஆராய்ச்சி
முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். இவங்க வந்து எனக்கு இவங்களோட லட்சியம் பார்த்தீங்கன்னா எல்லா மொழிகளிலும் உள்ள நல்ல கருத்துக்களை தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துலயும் இருக்கிறது தான், எல்லாத்துலயும் இருக்கிற ஒரு நல்ல கருத்து தமிழுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கூடுதல் வந்து கேட்பாங்க. வந்து நவீன தமிழ் ஆராய்ச்சியில் அவங்க அறிவியல்லையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியல் துறையிலும் அவங்க வந்து இருந்தாங்க. அவங்க வந்து நெக்ஸ்ட் சென்னையில் பச்சையப்பன் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்திருக்காங்க. இது நம்ம பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒப்பிலக்கணம் மற்றும் தமிழ் இலக்கிய வரலாற்று உலகத்தரம் வாய்ந்த முறையில் தொகுத்தளித்தவர் இவங்க தான். இவர்கிட்ட படிச்ச சில மாணவர்கள் வந்து இப்போ பிற்காலத்தில் இப்போ உலக புகழ்பெற்ற தமிழர்களாக திகழ்ந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து சி இலக்குவனாருக்கு போகலாம். ஓகேங்களா. பேராசிரியர் இவங்க வந்து பேராசிரியர் சி இலக்குவனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 1901 பிறந்தாங்க. இவங்க 1909 1973 தமிழ் அறிஞர்களில் தனிச்சிறப்பு வாய்ந்த மிக்க சிறந்த இலக்கண ஆய்வாளர் மற்றும் தனித்தமிழ் இயக்க செயல்பட்டவர் ஆவர். ஸோ இது படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இவங்க வந்து தொல்காப்பியத்து மேல அதிக ஆர்வம் கொண்டதுனால அதை வந்து முழுமையாகவே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்ச்சிருக்காங்க. ஓகேங்களா. அவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன். தமிழ் ஆசிரியர் தான் அவங்களுக்கு வந்து லக்வன் அப்படின்னு பெயர் மாற்றிருக்காங்க. அவங்களோட தமிழ் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சிதம்பரனார். ஓகேங்களா. வஉசிக்கும் அவங்களோட ஆசிரியர் தான் பெயர் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி லக்ஷ்மணன் அவங்களுக்கும் லக்வனர் அப்படின்றது அவங்களோட தமிழ் ஆசிரியர் தான் மாற்றிருக்காங்க. ஸோ இது படித்தாலும் ஒன்று கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பண்ணி வந்து அவங்க தொல்காப்பியம் தான். பிறப்பு வந்து 17 நவம்பர் 1909. எங்கே பிறந்தாங்க? நாகப்பட்டினம் மாவட்டம் வாய்மேடு கிராமம். பெற்றோர் பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் ரத்தினம் அம்மையார். மறைவு 3 செப்டம்பர் 1923. அவங்களோட தமிழ் பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா தமிழ் பாதுகாப்பு 1962 தமிழ் பாதுகாப்பு கழகம் அப்படின்றத அமைச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இந்திய எதிர்ப்புக்காக போராடி இருக்காங்க. அதனால சிறைக்கு போயிருக்காங்க 1965. இவங்களுக்கான பட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரது தமிழ் பணிகளை பாராட்டி மொழிப்போர் மூவர். மொழிப்போர் இவங்க இந்திய எதிர்ப்பான்றதுனாலே நம்ம போர் அப்படின்னு வச்சுக்கலாம். மொழிப்போர் மூவர், இலக்கண செம்மல், குரல் நெறி காவலர் 3 இருக்கு சிறப்பு பட்டம் மெயின். ஓகே. இப்போ வந்து அவங்களோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி லக்வனார் தொல்காப் இவங்களோட புதிய பணிகள் வந்து பார்க்கலாம். லக்வனர் வந்து நூல்களை வெளியிடுவதற்காகவே வள்ளுவர் பதிப்பகம் என்னும் நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இவங்க நூலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனி திருக்குறளை வந்து எளிய பொருள் புரை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்து நம்ம இருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து எளிய பொருள் புரை கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க வந்து இந்நாட்டரசர் தொல்காப்பிய ஆராய்ச்சி புது தமிழ் இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் முதலிய நூல்கள் இப்பதிப்பகத்தின் வாயிலாக வெளியிடப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து துணை தலைவராகவும் புலவரின் குழு செயலாளராக வந்து வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து தமிழ் காப்பிய கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குரல் நெறி ஆசிரியர் நிலவி அப்படின்னு நம்ம அவங்களோட சிறப்பு பெயர் பார்த்தோம் இல்லைங்களா, குரல் நெறி. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து ஆங்கிலத்திலையும் அவங்க வந்து இதழ்களை நடத்தி வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சங்க இலக்கிய நூல்களை வந்து அவங்க இதெல்லாமும் வெளியிட்டிருக்காங்க. 1973 வந்து அவங்க வந்து டெத் ஆயிட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்களோட இலக்கிய பணிகள் பார்த்தீங்கன்னா 1933 அவங்க வந்து
ஏலிசை செல்லது காரலின் வெற்றி அப்படின்ற ஒரு குறுங்காப்பியத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. எல்லிசை செல்லது காரலின் வெற்றி அப்படின்றது வந்து அவங்க ஒரு குறு காப்பியத்தை வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அறிஞர்களின் பாராட்டு. இவங்களை வந்து யாரெல்லாம் பாராட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இவங்க வந்து கி.ஆ.பெ. விஸ்வநாதன். அவங்க வந்து லக்குவனரின் தனித்தன்மை குறிப்பிட்டு அவர் தமிழால் வாழாமல் தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழுக்காகவே சிறையும் சென்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யாரு? கி.ஆ.பெ. விஸ்வநாதன். ஓகேங்களா? வாசனர், லக்குவனர் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழின் வாழ்க்காகவே பல்கலைக்கழக கல்வி நிலைய வேண்டும் என்று தன் யாக வீட்டை கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எழுதின பல நூல் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதை, எழிலரசி, துரத்தப்பட்டவன், மாணவர் ஆற்றுப்படை, அறிஞர் அண்ணாவிற்கு பாவில் வாழ்த்து. வரலாறு பார்த்தீங்கன்னா, கருமல வீரர் காமராசர் என் வாழ்க்கை போர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆய்வு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்க்கு முறை, நமக்கு வேண்டிய வேலை, அமைச்சர் யார், எல்லோரும் இந்தியாட்டரசா, தொல்காப்பிய ஆராய்ச்சி, புதுத்தமிழ், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், வள்ளுவர் வகுத்த அறிவியல், வள்ளுவர் கண்ட வாழ்வுரை அல்லது காதல் வாழ்க்கை, சங்க இலக்கிய செல்லோபியங்கள். உரை வந்து திருக்குறளுக்கு எழுதியிருக்காங்க. எளிய பொருள் புரை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? திருக்குறளுக்கு எளிய பொருள். இலக்கியம் திராவிட கூட்டரசு, குறள் நெறி, டிராவிடியன் ஃபெடரேஷன், குறள் நெறி, ஃபோர்ட்நைட்டி. இது எல்லாமே அவங்க எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இலக்குவனார் பற்றி கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வேற எதுவும் மிஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இதில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 4 ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.